Hello viewers, நீ நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 974 பார்ட் 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம வார்டன் அண்டாக்குள்ள காலு குதிக்க அவரோட ரீட்டைனர்ஸ் எல்லாத்தையும் காப்பாத்தணும்னு படாத பாடு பட்டுட்டு இருந்தாருல்ல. 1 மணி நேரம் நிக்கணும், உடம்பு கண்ணா பின்னான்னு வெந்து அங்க இங்கன்னு கேப் விழுந்து உள்ள இருந்து ரத்தமா ஊத்துது. பாவம் அவரால் முடியல. ஆனா ஒரோச்சியும் கைடோவும் ஏதோ படம் பாக்குற மாதிரி உட்காந்து பாத்துட்டு இருப்பானுங்க. இங்க ஷினோபு வார்டன் இவங்களுக்காண்டி தான் கஷ்டப்படுறாருன்னு நடந்த உண்மை எல்லாத்தையுமே சொன்னால அதை கேட்ட உடனே அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப கஷ்டமா போயிடும். அப்படின்னா வார்டன் எங்க எல்லாத்தையும் காப்பாத்துறதுக்காக தான் இவ்வளவு கஷ்டப்பட்டாரான்னு. இப்போ ஒண்ணு கெட்டு போல, நீங்க நினைச்சீங்க அவரை காப்பாற்ற முடியும் அப்படின்னு அவ எல்லாத்தையும் உசுப்பேத்தி விட்டுட்டு இருப்பான். அந்த டைம் அந்த ஃபுக்கரகோஜி இருக்கானே, அவன் வந்து அவளை தடுத்து, இங்க பார், இதுக்கப்புறம் தேவையில்லாம எதையும் சொல்லிட்டு இருக்காத, இந்த மாதிரி சொல்றதுனால குழப்பம் மட்டும்தான் உருவாகும். யாரா இருந்தாலும் ஷோகனை எதிர்த்தா அவங்க சாக மட்டும்தான் செய்யணும், அதுதான் நியாயம். அதைத்தான் இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. சட்டு புட்டுன்னு எல்லாமே முடிஞ்சு போயிடும். சோ தேவையில்லாம குறுக்க வந்து நீ எந்த தொல்லையும் பண்ணாத, அப்படி பண்ணா என்ன ஆகும்னு தெரியலன்னு பயங்கரமா மிரட்டுவான் அந்த மொட்டை. அவ அதுக்கெல்லாம் பயப்படவே இல்லை. டேய், நானும் அவரு கூட சேர்ந்து சாக வேண்டியவதாண்டா, அவரோட ரீட்டைனர் தான்டா நானும். நீங்க எல்லாம் ஒரோச்சிக்கு கீழே பாக்குற நாயிங்க, உங்களுக்கு எல்லாம் என்னால ஒபே பண்ண முடியாதா, போங்கடா டே போங்கடா. ஓடனுக்கும் மத்தவங்களுக்கும் ஏதாச்சும் ஆச்சுன்னா நானும் அவங்க கூட சேர்ந்து செத்துருவேன். அப்படி இல்லைன்னா நாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து மறுபடியும் உங்க எல்லாத்தையும் எதிர்க்கத்தாண்டா செய்வோன்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்டாவே கொடுத்துட்டா. இப்போ மக்களுக்கு ஓடன் நல்லவருன்னு உண்மை தெரிஞ்சு போச்சு. அதனால ஒரோச்சி கிட்ட வேண்டாம், ஸ்டாப் பண்ணுங்க, அவரை எதுவும் பண்ணாதீங்கன்னு சொல்லி பயங்கரமா கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க. எதிர்த்து பேச முடியாது, ஏன்னா அங்க இருக்கிறது பாத்தீங்கன்னா கைடோ, அதனாலதான் கெஞ்சுவாங்க. பட் ஆனாலுமே அவன் என்ன தெரியுமா பண்ணுவான், கெஞ்சினவங்க எல்லாத்து மேலேயும் அம்ப விட்டு அடிச்சு திருக்க விடுவான். பின்ன இதே மாதிரி தானே அவனும் ஒரு காலத்துல கெஞ்சிக்கிட்டு இருந்தான். எவன் விட்டான்? அந்த வெறி இன்னும் உள்ளுக்குள்ளதான் இருக்குது, கொஞ்சம் கூட மாறல. இதெல்லாம் அவனுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனை தாண்டா, சாகட்டும் விடுங்கம்மா. இந்த மாதிரி ஏதாச்சும் பஞ்சாயத்து வந்தா அம்ப வச்சு அட்டாக் பண்ணோடனே மேல ஆளுகளை நிக்க வச்சிருக்கான். ஒருத்தர் விடாம மொத்த குரோசுமி கிளானையுமே மக்கள் எல்லாரும் கஷ்டப்படுத்தினாங்கல்ல. இப்ப அந்த வெஞ்சன்ஸ் வெளியில வந்த உடனே மத்தவங்களுக்கு எல்லாம் என்னாச்சுன்னு பாத்தீங்களா? சரி, இப்போ ஓடன் வந்து கோமணத்தோட வாரம் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தாரு. அந்த விஷயம் மக்களை காப்பாத்துறதுக்காக தான் அப்படி பண்ணாருன்னு காட்டு தீ மாதிரி எல்லா இடமும் பரவுது. இதனாலேயே எல்லாரும் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அவர் ஏன் அப்படி பண்றாரு, எதுக்கு பண்றாருன்னு தெரியாம வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லி ரொம்ப அசிங்கப்படுத்தினாங்களே. அதனாலேயே ஓடனை பாக்குறதுக்காக எல்லாம் வேகமா வருவாங்க. ஆனா அவரு சாவ பார்த்துக்கிட்டு மத்தவங்களை எப்படியாச்சும் காப்பாத்தி ஆகணும்னு படாத பாடுபட்டு இருக்காரு. இதுவும் எதுக்காக, லேண்ட் ஆஃப் ஆனவை என்னைக்காச்சும் ஒரு நாள் இவங்க காப்பாத்துவாங்கன்னு. அந்த டைம் மக்கள்ல இருக்கவங்க எல்லாம் ஓடன்ட்ட சாரி சொல்லுவாங்க. இந்த மாதிரி தேவையில்லாம உங்களை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டோம், எங்களைய காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி அப்படி எப்படின்னு அவங்களால எந்த அளவுக்கு தேங்க்யூ சொல்ல முடியுமோ சொல்லுவாங்க. மேல உட்கார்ந்துட்டு இருக்கவங்களுக்கு தான் கடுப்பாகும். பின்ன இவ்வளவு லேட்டாவா புரிஞ்சுக்குவாங்க? தேவையில்லாம ஒரு மனுஷன் வாரம் எதுக்கு வந்து இப்படி ஆடிட்டு போகணும்? அறிவு வேண்டாம். ஓடன் பார்த்துட்டு ஃப்ரீயா விடுங்க, என்னோட பெஸ்ட்டை நான் கொடுக்குறேன் அவ்வளவுதாங்கிற மாதிரி சொல்லுவாரு. என்ன இருந்தாலும் ஒரோச்சி அந்த ரீட்டைனர்ஸை தப்பிக்க விடுவான்னு நினைக்கிறீங்க? டெஃபினட்டா கொல்ல பிளான் பண்ணியிருப்பான். அது மட்டும் இல்லாம சுத்தி அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்களே மக்கள், அவங்கள போட்டு தள்ளுறதுக்குமே ஆளுகளை ரவுண்ட் அப் பண்ணிட்டான். அது இன்னும் அவங்களுக்கு தெரியல. அந்த எண்ணெயோட ஹீட் பாத்தீங்கன்னா 700 டிகிரி செல்சியஸை தாண்டி இன்னும் ரைஸ் ஆகி போய்கிட்டே தான் இருக்குது. அவரு என்ன ஆனாலும் சரி உங்களை நான் காப்பாத்தாம விடவே மாட்டேன்னு கஷ்டப்பட்டு தூக்கி பிடிச்சிட்டு இருக்காரு. இந்த விஷயம் பாத்தீங்கன்னா ஏரோ மூலியமா ஒவ்வொரு ரீஜனுக்கும் போய் சேருது. இந்த மாதிரி ஏரோல லெட்டர் கட்டி வச்சு அடிச்சாங்கன்னா சீக்கிரமாவே நியூஸ் மத்தவங்களுக்கு போய் சேர்ந்துரும். அதனாலதான் இதை யூஸ் பண்றாங்க. நல்லா இருக்குது. ஆனா எவனாச்சும் குறுக்க வந்தாதான் பஞ்சாயத்து. யாசு எடுத்து படிச்சு பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிருவாரு. சரி, இங்க ஓடன் பாத்தீங்கன்னா அவரும் கஷ்டப்பட்டு பிடிச்சிட்டு இருப்பாரு. இவனுங்களும் ஆடாம அசையாம உட்காந்துட்டு இருப்பானுங்க. அந்த டைம் ஓடன் மத்தவங்களை கூப்பிட்டு, இந்த மாதிரி இந்த குதிக்கிற எண்ணெயில இருந்து நான் தப்பிச்சா கூட இந்த கண்ட்ரியை ஓப்பன்ல விட போறேன், யாரு வேணாலும் வரலாம், யாரு வேணாலும் போலாம், அதான் என்னோட ஆசை பாரா. அது அவங்களுக்கு பயங்கர ஷாக்கா இருக்கும். இவங்க ஏதோ பேசுறாங்கன்னு ஒரோச்சிக்கு தெரியுது, ஆனா என்ன பேசுறாங்கன்னு தெரியல. அதுக்காகவே அவன் பதறிட்டு இருப்பான். இன்னும் அவனுக்கு பயம் போல. இங்க கின்னு, இந்த மாதிரி நீங்க கடல்ல டிராவல் பண்ணி போனீங்கல்ல, அப்போ ரோஜர் கூட போகும்போது நீங்க என்னத்தை கண்டுபிடிச்சீங்க அப்படின்னு மேட்டரை கேட்ட உடனே அவரு ஒரு கதை சொல்லுவாரு. ஆக்சுவலா பல ஆண்டுகளுக்கு முன்னாடி கொசுகி கிளான் தான் லேண்ட் ஆஃப் ஆனோ வெளி உலகத்து கூட கான்டாக்ட்ல இருக்க கூடாதுன்னு சொல்லி மொத்தமா எல்லாத்தையுமே பிளாக் பண்ணாங்க. ஆனா இப்ப இந்த மொத்த உலகமுமே ஒரு விஷயத்துக்காண்டி வெயிட்டிங்ல இருக்குது. 800 வருஷத்துக்கு அப்புறம் அது வெளியில வரும்போது இந்த நாடு வெல்கம் பண்ணி அதுக்காக ஒத்துழைக்கணும் அப்படி எப்படின்னு சுத்தி சொல்லுவாரு. என்னத்த சொல்றாருன்னு யாருக்கும் ஒன்னும் புரியல. நல்லவேளை இவர் பேசுறது எதுவுமே அவனுக்கு கேட்கல. ஒண்ணு மட்டும் அவருக்கு உறுதியா தெரியும், இன்னைக்கு எப்படியும் அந்த கிறுக்கு பயலுக இவரை கொன்றுவாங்கன்னு. இதை கேட்கும் போதே அவங்களுக்கு தூக்கி வாரி போடும். இல்ல அவங்களால முடியும்னு சொல்லி பயங்கரமா சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா 3ல 1 பங்கு டைம் முடிஞ்சு போச்சு, இன்னும் 2 பங்கு மட்டும்தான், அது முடிஞ்சா போதும் எல்லாரும் தப்பிச்சிடலாம் அப்படின்னு நம்புறாங்க. உடனே கின்னு, சரி ஓகே, அவரை தேவையில்லாம பேச வச்சு எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாதீங்க, அவர்
முக்கியமா ஏதோ சொல்ல வராருன்னு அவரை பேச விடுவாங்க. அவரு சொல்ற விஷயம் என்னன்னா லேண்ட் ஆஃப் ஆனவை எப்படியாச்சும் ஓபன் பண்ணிருங்க, இதுதான் உங்களோட முக்கியமான கோலா இருக்கணும்னு கண்டிப்பா பண்ணுவோம், உங்க கனவு தான் எங்க கனவு, நிறைவேற்றாம விட மாட்டோம் அப்படி இப்படின்னு ஸ்ட்ராங்கா சொன்ன உடனே அவருக்குமே சந்தோஷம். இங்க மக்கள்லாம் எப்படியாச்சும் அவர் பொழைச்சிடணும்னு ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அரை மணி நேரம் சமாளிச்சிட்டாரு, இன்னும் அரை மணி நேரம் மட்டும்தான். அவ்வளவு நேரம்லாம் தாக்கு பிடிக்க முடியுமா என்ன? இதுக்கே பாடி முக்காவாசி பஞ்சர் ஆயிருச்சு. பாவம் மனுஷன் இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாரோ தெரியல. ஓடனை மொத்தமா புரிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. இங்க உரோச்சிக்கு வெறி ஆகுது. சரக்கெல்லாம் தட்டி விட்டுட்டு அவன் ஏன் இன்னும் சாகாம இருக்கான், டெம்பரேச்சர் இன்னும் ரைஸ் பண்ணுங்கடா, அவன் இன்னைக்கே எரிஞ்சு சாகணும்னு கட்டைகளை கொண்டு வர சொல்லுவான். எக்கச்சக்கமா உள்ள கட்டையை தூக்கி வீசுவானுங்க. இருக்கிற டெம்பரேச்சரே தாங்க முடியல, இதுல இன்னும் டெம்பரேச்சரை ஏத்தி விட்டானுங்கன்னா சோ இப்ப மனுஷனால பாத்தீங்கன்னா ரொம்ப ஹீட்டை தாங்க முடியல. காலை வைக்க முடியாம அங்கிட்டும் இங்கிட்டும் அப்படியே தடுமாறிட்டு இருப்பாரு. பட் இருந்தாலும் இவங்களை காப்பாத்தி லேண்ட் ஆஃப் ஆனவை எப்படியாச்சும் ஓபன் பண்ணியே ஆகணும் அப்படின்னு மனுஷன் விடாம வெறியில காட்டுத்தனமா கத்துறாரு. சரி, இதுக்கப்புறம் அந்த அரை மணி நேரம் அவர் தாக்கு பிடிச்சாரா, ஒரோச்சி வேற என்னெல்லாம் கிறுக்குத்தனம் பண்ணான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.